என் அன்புக்குரியவர்களை, அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் மிகவும் நல்லவர், உங்களை நேசிக்கிறவர், உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறவர். ஆண்டவர் உங்கள் குடும்பங்களில் செய்ய விரும்புகிற காரியங்களை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். வேதத்தில் பல வசனங்கள் குடும்பங்களை குறித்து சொல்லியிருக்கிறது. உங்கள் குடும்பத்தை குறித்து தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார், தேவனுடைய விருப்பம் என்ன, வாஞ்சை என்ன, இந்த வாரம் எல்லாம் படிக்க போகிறோம், விசுவாசிக்க போகிறோம், உரிமை பாராட்ட போகிறோம். ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். இந்த வார்த்தை ஆண்டவர் இஸ்ரவேலரை குறித்து சொல்லிய வார்த்தைகள். நீங்கள் இருக்கும் வீடுகளிலே அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாயிருக்கும் என்று வாசிக்கிறோம். இஸ்ரவேலருக்கு எப்படி விடுதலை வந்தது? அவர்களை விடுவிக்க தேவன் நினைத்த அன்று ராத்திரி ஆண்டவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் இரத்தத்தை வீடுகளின் வாசல்களிலும் நிலைக்கால்களிலும் பூச சொன்னார். அவர்கள் பூசும் பொழுது அந்த இரத்தத்தை நான் கண்டு கடந்து போவேன், சங்கார தூதன் உங்கள் வீட்டில் வருவதில்லை என்று சொன்னார். அந்த கடந்து போவேன் என்ற வார்த்தைக்கு தான் பாஸ்ஓவர் என்ற அர்த்தம். இன்றைக்கு உலக மக்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லாதபடி வாழ்க்கையில் பல நிகழ்வுகள் நடக்கலாம். உலகத்தாருக்கு வருகிற வியாதி உங்களுக்கு வரலாம், உலகத்தாருக்கு வருகிற பிரச்சனை உங்களுக்கு வரலாம், உலகத்தார் சந்திக்கிற அதே சூழ்நிலைமை உங்களுக்கும் வரலாம். வாதை எல்லா வீடுகளையும் தொடுவதற்கு வந்தது. ஆனால் இஸ்ரவேலரின் வீட்டை விசேஷப்படுத்தியது எது தெரியுமா? பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம். என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் சிந்தின ரத்தத்தை நீங்கள் உரிமை பாராட்டி வாயை திறந்து, ஆண்டவரே, என் வீட்டின் வாசல்களிலும் நிலைக்கால்களிலும் என் பிள்ளைகள் மேலும் என் குடும்பத்தார் எல்லார் மேலும் இந்த ரத்தத்தை நான் பூசி உம்முடைய பாதுகாப்பை சொல்லுகிறேன் என்று விசுவாசத்தோடு கூட நீங்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யும் பொழுது, இஸ்ரவேலர் வீட்டை கடந்து போன சங்கார தூதன் எப்படி எகிப்தியரை அழித்தாரோ, இஸ்ரவேலரை தப்புவித்தாரோ, அதே போல உங்களையும் தப்புவிப்பார். எல்லாருக்கும் நடப்பது போல உங்களுக்கும் நடக்க வரலாம். ஆனால் அந்த வாதை உங்கள் வீட்டுக்குள் வராது, அந்த சங்காரம் உங்கள் வீட்டுக்குள் வராது. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். உலகத்தில் நம்பிக்கை இல்லாமல், பாதுகாப்பில்லாமல் வாழுகிற மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் நம்பிக்கையோடு வாழ முடியும். இரவிலே பயத்தோடும் திகிலோடும் இத்திரை செய்கிறீர்களா? என்ன நடக்குமோ, என்ன நடந்து விடுமோ என்று கலங்குகிறீர்களா? இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை விசுவாசியுங்கள். வாதை உங்கள் வீடுகளுக்குள் வராதிருக்கும். சங்காரக்காரன், பிசாசானவன் உங்கள் வீடுகளை தொடமாட்டான். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசின இஸ்ரவேலர் வீட்டில் ஒரு வீட்டிலும் சங்கார தூதன் வரவில்லை. அந்த ரத்தம் அவர்களுக்கு பாதுகாப்பா இருந்தது போலவே இன்றைக்கு என் வார்த்தையை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் ஆட்டுக்குட்டியான ரத்தம் பாதுகாப்பா இருக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன். சங்கார தூதன் கடந்து வராதபடிக்கு வீடுகளை ரத்தம் மூடிக்கொள்ளுவதாக, வியாதிகள் வராதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய ரத்தம் அவர்கள் வீடுகளுக்கு பாதுகாப்பா இருப்பதாக, பயணங்களில் எல்லாம் உடைய ரத்தம் பாதுகாப்பாய் இருப்பதாக, குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகள் பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு ஆட்டுக்குட்டியான ரத்தம் அவர்களை மூடி மறைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தில் இருக்கிற வல்லமையை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சொல்லி ஜெபிக்கிறேன். என் வார்த்தையை கேட்கிற எல்லா குடும்பங்களின் மேலும் ஆண்டவர் இயேசுடைய ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன். எல்லா சத்துருடைய கிரியைகள், அந்தகார கிரியைகள் எல்லாம் இந்த குடும்பங்களை விட்டு விலகுவதாக ராஜா. சிலுவையிலே ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இயேசுவின் வல்லமை ஒவ்வொரு வீட்டையும் மூடிக்கொள்ளட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன். அப்பா, இவர்கள் வீடுகளை மூடிக்கொள்வீராக, காத்துக்கொள்வீராக. ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் விசுவாசத்தோடு கூட கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தை உரிமை பாராட்டும் பொழுது அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாயிருக்கும், பாதுகாப்பாகவும் இருக்கும். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.